அழற இப்போ? இல்ல மஞ்சு, ஈவென்ட்ல அன்னைக்கு கல்யாணத்தப்போ எனக்கு அப்படி பைத்தியம் பிடிச்சிட்டு போல இருக்கு. நான் இவ்வளவு நேரம் என் மனசாட்சி கிட்ட பேசிக்கிட்டேன், அது தெரியாம கீழே விழ பார்த்து. நல்ல வேளை நீ வந்த. அழாத வேதா. ஏய், அழாதடி. இல்ல மஞ்சு, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? அதெல்லாம் நினைச்சாதான் என்னால தாங்கிக்கவே முடியல. அடுத்து என்ன பண்ண போறேன்னே தெரியல. கவலைப்படாத வேதா, எல்லாம் சரியாயிடும். சரி, அந்த கல்யாண வீட்டுக்காரங்க கிட்ட அதுக்கப்புறம் பேசுனியா? சரி வா, இப்ப போய் பேசலாம். இல்ல மஞ்சு, அவங்க இப்ப இருக்கிற நிலைமையில நம்ம போய் பேசலாம். வேதா, கல்யாணம் நின்னு 2 நாள் ஆச்சு. இப்ப அவங்க நிலைமை கண்டிப்பா மாறி இருக்கும். இருக்கிற சூழ்நிலையை நம்ம எடுத்து சொல்லி கண்டிப்பா உங்களுக்கு புரிய வைக்கலாம். கண்டிப்பா புரிஞ்சுக்குவாங்க வேதா. சரி வா, போய் பேசலாம். வா. இப்போ எதுக்கு நீ இப்படி தயங்கிட்டு இருக்க? இல்ல, ஒரு பக்கம் ஏதாவது தப்பா நடந்துடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஷோ, இப்படி யோசிக்கிறத முதல்ல நிறுத்தணும் வேதா. அவங்க வீட்டுக்கு நம்ம போலாம். அவங்கள பார்த்து முதல்ல நம்ம பேசலாம். இங்க பாரு வேதா, நீ ரொம்ப குழம்பி போயிருக்க. முதல்ல போய் நீ ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. எல்லா ப்ராப்ளமும் தீந்துரும். அதுக்கப்புறமா அவங்கள போய் பார்த்து பேசலாம். வா வா. ஐயோ, என்ன இந்த பொண்ணு இப்படி பண்ணிடுச்சு? நேத்து வரைக்கும் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தா, திடீர்னு ஏன் இப்படி பண்ணிடுச்சு? பாவம், அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. யோசிக்க மாட்டேங்குதுங்க. அவசரப்பட்டு இந்த மாதிரி பண்ணிடுச்சு. என்னங்க இது? மனசே கஷ்டமா இருக்கு. பிள்ளைங்க எல்லாம் ஏன் தான் இப்படி இருக்கும்? அம்மா 50 ரூபா ஆச்சுமா. ஐயோ, இந்தாங்க அண்ணா. பாவம் அந்த பொண்ணு, கல்யாணம் வேற நின்னு போச்சு. அம்மா, என்னாச்சுமா இவ்வளவு கூட்டமா இருக்கு? இந்த வீட்ல அந்த பொண்ணோட கல்யாணம் நின்னு போச்சுன்னு கையை அறுத்துக்குச்சு. பாவம், இந்த பொண்ணு அவசரப்பட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிச்சு. ஆமா ஆமா, அங்க பாரு கூட்டு வர்றாங்க. வேதா, வா. ஏய், இப்ப என்னடி பண்றது? இருக்கிற நிலைமை சரியாயிடும்னு பார்த்தா இப்ப அதை விட பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அவங்க கிட்ட பேசினா பணம் கிடைச்சிரும்னு வந்தோம். ஆனா இப்படி ஆயிடுச்சேடி. எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? அப்படிலாம் இல்ல வேதா, நீ ஏன் அப்படி நினைக்கிற? வேற என்ன பண்ண சொல்ற மஞ்சு? முதல்ல கல்யாணம் நின்னுச்சு, அப்புறம் பண விஷயத்துல அவ்வளவு பிரச்சனையாச்சு. இப்ப எல்லாம் சரியா இருக்கும்னு நினைச்சு இங்க வந்தா இப்படி ஒரு காரியம் ஆயிடுச்சு. சரி வா போலாம். என்னடி சொல்ற? இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல யார்கிட்டயும் எதுவுமே பேச முடியாது. இன்னொரு நாள் பாத்துக்கலாம். ஆனா அந்த பொண்ணு நினைச்சாதான் பாவமா இருக்கு. ஒவ்வொரு பொண்ணுக்கும் கல்யாணங்கிறது மிகப்பெரிய கனவு. அந்த கல்யாணம் நின்று போச்சுன்னா அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் கூட அனுபவிச்சிருக்கேன்.
கல்யாணம் நின்னா அந்த குடும்பம் என்னென்ன பேச்சுக்கு ஆளாகும்னு எனக்கு தாண்டி தெரியும். புரியுது வேதா. நம்ம வேணா ஹாஸ்பிட்டல் போய் அவளுக்கு என்னாச்சுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? வேண்டாம் மஞ்சு. ஏண்டி அப்படி சொல்ற? இல்லடி, நம்ம என்னதான் ஆறுதல் சொல்ல போனாலும் அவங்க நம்மள பார்த்த உடனே பணம் கேட்கதான் வந்திருக்காங்கன்னு நினைப்பாங்க. நம்ம பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு அவங்க ஆல்ரெடி ரொம்ப கஷ்டத்துல இருப்பாங்க. நம்ம போய் அவங்கள இன்னும் கஷ்டப்படுத்தணுமா? வேணாண்டி. கல்யாணம் நின்ன அன்னைக்கே நான் பணம் கேட்க கூடாதுன்னு தான் நினைச்சேன். இப்ப ஒரு உயிரை போற நிலைமைக்கு வந்திருக்கு. இப்ப நம்ம அமைதியா இருக்கிறது தான் நல்லது. இப்போதைக்கு இந்த பண விஷயமா அவங்க கிட்ட எதுவுமே பேச வேண்டாம். எல்லாம் சரியாகட்டும், அப்புறமா பாத்துக்கலாம். அப்போ உன்னோட நிலைமை மாறும். இவனா? இவன் எதுக்கு இந்த நேரத்துல ஃபோன் பண்றான்? எதுக்கு இப்ப ஓயாம போன் அடிச்சிட்டு இருக்க? உனக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனையா? அது சரி, கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டா நான் எதுக்கு ஓயாம ஃபோன் பண்ண போறேன்? என்ன கொடுக்க வேண்டியதை கொடுக்கல உனக்கு? என்ன மேடம், எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? என்ன வேலை செய்ய சொன்னீங்களோ அந்த வேலைக்கு வர வேண்டிய பணத்தை தான் சொன்னேன். ஏய், என்ன அறிவு இல்லாம உளறிக்கிட்டு இருக்க? அதான் நல்லா சொதப்பிட்டல, அப்புறம் எதுக்கு நான் உனக்கு பணம் தரணும்? முதல்ல போனை வை. மேடம் மேடம் மேடம், இருங்க. எதுக்கு இப்போ கோவப்படுறீங்க? சொதப்பணும் சொதப்பலையோ துணிஞ்சு இறங்கணும்ல. அன்னைக்கு மட்டும் உங்க புருஷங்கிட்ட மாட்டின்னு வைங்க, உங்க நிலைமை என்ன இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என் கூட சேர்ந்து நீங்களும் ஜெயிலுக்கு தான் வந்துருக்கணும். இப்போ கூட பாருங்க, உங்க வீட்டில் யாரும் என்ன கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு மொட்டையாக போட்டு வந்திருக்கேன். ஏய், உனக்கு கொடுத்த வேலையை ஒழுங்கா செய்ய துப்பு இல்ல, நீ என்ன மிரட்டுறியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது மேடம். எனக்கு இப்போவே 50,000 ரூபாய் பணம் வேணும். 10 பைசா கிடையாது. போனை வை. மேடம் மேடம் இருங்க, எதுக்கு பொசுக்கு கோவப்படுறீங்க? இப்போ பணம் வரலன்னு வைங்க, நான் உங்க வீட்டுக்குள்ள வந்துடுவேன். அதுக்கப்புறம் உங்க புருஷன்கிட்ட பேசிக்கிறேன், அவர் பணம் தர போறாரு. என்ன மிரட்டுறியா? நான் யார் தெரியும்ல? நீங்க யாரா வேணா இருந்துட்டு போங்க, நான் உங்க வீட்டுக்கு வெளியில தான் இருக்கேன். அன்னைக்கு பர்த்டே அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு நான் எல்லாத்தையும் உங்க புருஷன்கிட்ட விவரமா சொல்லிடுவேன். ஓகேவா?
என்ன மேடம் அமைதி ஆயிட்டீங்க? சரி, நீ ஒரு 2 நாள்ல வாங்கிக்கோ. என்னது 2 நாளா? எனக்கு இப்பவே வேணும். நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பணத்தை எடுத்துட்டு வெளியில வாங்க. ஏய். எங்க போயிட்டாவ? கொடுங்க. இந்தா, இதுக்கு மேல எனக்கு ஃபோன் பண்ண அவ்வளவுதான். நீங்களா கொடுத்துட்டீங்கன்னா நான் ஏன் மேடம் ஃபோன் பண்ண போறேன்? சரி சரி, முதல்ல இங்க இருந்து கிளம்பி போ. போ. அனிதா, 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 எழுந்துரு கொஞ்சம். என்னங்க? எழுந்துரு சொல்றேன். என்னங்க? எங்க போயிருந்த? நான் எங்க போயிருந்தேன்? இங்கே தானே படுத்துட்டு இருக்கேன். நீ இங்க இல்ல. உன்னை காணோன்னு வெளியில போய் தேடிட்டு வந்தேன், அங்கேயும் இல்ல. உள்ள வந்து பார்த்தா இங்க படுத்திருக்க. எங்க போயிருந்த? ஏங்க, பாத்ரூம் போயிருந்தேங்க. இது கூட உங்ககிட்ட சொல்லணுமா? நடு ராத்திரி எழுப்பிட்டு சும்மா நோய் நோயின்னுட்டு போங்க.
ஏம்மா? இல்ல மாமா, அவர் இன்னும் ஆளை காணோம். வரலையா? அதான். அவன் இன்னுமா வரல? ம்ஹும். இவ்வளவு லேட் ஆயிடுச்சு. நீ ஃபோன் பண்ணி பாத்தியா? பார்த்தேன் மாமா, ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. என்ன சொல்ற? எவ்வளவு நேரம்னாலும் வீட்டுக்கு வந்துருவான். எங்க போனாலும் உனக்கு ஃபோன் பண்ணுவான். சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, எங்க போனான்னு தெரியலங்கிற. அப்படி எங்கம்மா போனா? தெரியல மாமா. சரி, ஒரே பண்ணிக்காத. எப்படி வந்துருவான், பேசாம இரு. இல்ல மாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாதம்மா, பயப்படும்படியா ஒன்றும் ஆயிருக்காது. ஆமா, அவனோட எப்போ இருப்பான இந்த பஞ்சாயத்து? அவனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டியா? இல்ல மாமா. ஃபோன் போடு. நீங்க பேசுறீங்களா? வேதாஜி. ஹலோ, சொல்லுங்க வேதாஜி. டேய், நான் தான்டா அப்பா பேசுறேன்டா. அப்பா சொல்லுங்கப்பா, என்ன இந்த நேரத்தில் போனு? எங்கடா இருக்கீங்க? இருக்கீங்களா? நான் வீட்டில் இருக்கேன்ப்பா. வீட்டில் இருக்கியா? இப்ப நாகராஜ் அங்க இருக்கனா? என்னப்பா ஆச்சு? நாகராஜ் அங்க இருக்கானடா? அப்பா அவன் இங்கே இல்லையேப்பா. இல்லையா? நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தானே இருப்பீங்க எப்பவும். அவன் மட்டும் இல்லைங்கிற. எங்க பண்ணாம இன்னும் வீட்டுக்கு வரலடா. வேதா ரொம்ப உரிடா இருக்கிறாங்க. இல்லப்பா, அவன் அப்பவே என்னை விட்டதும் வீட்டுக்கு அனுப்பிட்டேனேப்பா. அனுப்பிச்சிட்டியா? என்னடா சொல்ற? ஆமாப்பா, நானும் அவனும் பண விஷயமா கொஞ்சம் வெளியில போயிருந்தோம். அது முடிஞ்சதும் அவன் கிளம்பிட்டானே. கிளம்பிட்டான்னா ஏன்டா இன்னும் வரல? அப்பா, நீங்க ஒன்றும் பதட்டப்படாதீங்க. நான் எங்க இருக்கேன்னு போய் தேடி பார்க்கறேன்ப்பா. பாருடா, உடனே போடா. தகவல் சொல்லுங்க. ரொம்ப உரிடா இருக்குல்ல. என்ன மாமா ஆச்சு? என்ன சொல்றாரு? நாகராஜ் அப்பவே வீட்டுக்கு கிளம்பிட்டான்னு சொல்றான் மேம. அப்பவே கிளம்புனா இந்நேரம் வீட்டுக்கு வந்திருக்கணுமே. கவலைப்படாத, மஞ்சு கிளம்பி போயிருக்கிறான். கண்டுபிடிச்சு கூட்டி வந்துருவான். கவலைப்படாத. போமா, நீ போய் தூங்கு போ. ஒரு மணிக்காத. வெயிட் பண்ணி பார்த்துட்டு போறேன். இல்லம்மா, ஒன்னும் கவலையே இல்ல, வந்துருவான். நீ போய் தூங்கு போ. போன எடுத்துட்டு போ. கடவுளே, ஏன் எங்க வாழ்க்கையில மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? எங்களை ஏன் இப்படி சோதிக்கிற? எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. என்னடா பண்றீங்க? வாடா இப்படி. டேய், ஏன்டா இப்படி புத்தி கெட்டத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்க? டேய், இத்தனை நாளா குடிக்காம இன்னைக்கு குடிச்சிட்டு இப்படி சாத்திர கடையை போட்டு தட்டிக்கிட்டு இருக்க. உனக்கு என்ன பைத்தியமாடா பிடிச்சிருக்கு? கடையை துறை சொல்ற. டேய், வாடா இங்க. டேய், பைத்தியம் பிடிச்சிட்டு உர்றாதே ஒரு. டேய், உங்ககிட்ட சேட்டு கடையில இருந்து கிளம்பும் போது என்னடா சொன்ன? வீட்டுக்கு தானடா போ சொன்ன. அதை விட்டுட்டு இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? டேய் டேய், அங்க உன்னை காணுன்னு வீட்டுல எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்கடா. வேதாஜி வேற பதட்டமா இருக்காங்கடா. ஆமா மச்சி, கன்ஃபார்மா பதட்டமா தான் இருப்பாங்க. அது நான் வீட்டுக்கு வந்தேன்னா இல்லை இந்த பதட்டம் மச்சி. அந்த 5 லட்சம் எடுத்துட்டு வருவானா மாட்டானா, இல்லை அந்த 5 லட்சம் மறுபடியும் துவைச்சிருவான அந்த பதட்டம் இருக்குதான்னு செய்யும். கரெக்டு, இருக்கும். டேய், என்னடா பேசிக்கிட்டு இருக்க நீ? வா, முதல்ல வீட்டுக்கு போலாம்.
எந்த மூஞ்சி வச்சுட்டு நான் வீட்டுக்கு போவேன்? எந்த மூஞ்சி வச்சுட்டு போவேன்? 5 லட்ச ரூபா குடிக்கிறது துப்புறியா இல்லைன்னு இப்படி சவால் விட்டு பேசினாங்க. காசுலாம் போனா காரி மூஞ்சிட்ட துப்புற மாதிரி இருக்கும். நான் போக மாட்டேன். டேய் வேதாஜி அப்படிப்பட்ட ஆள் இல்லடா. நம்மளும் எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துடலாம்டா. நீ தயவு செஞ்சு கவலைப்படாதடா. எப்போ எப்போ 4-5 நாள் கழிச்சு குத்தலாமா? அதுக்குள்ள மானம் போயிடும். நான் கேட்டேன் தெரியுமா, சொன்ன அசிங்கம். டேய் அழாத மாப்பிள, நாளைக்கு நம்ம பாத்துக்கலாம்டா. நீ இப்ப வீட்டுக்கு போடா. நான் போக மாட்டேன். பணம் இல்லாம மாப்பிள அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சிடலாம் மாப்பிள. சீக்கிரம் நாங்க பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துருவோம்னு சொல்லுவோம். பணம் இப்போ வேணும். பணம் இல்லாம இதை நவர மாட்டேன். போட